ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். சிஎஸ்எஸ் வீடியோ சீரிஸ் நம்ம இன்னிலேருந்து ஆரம்பிக்கிறோம். டெய்லி ஒரு வீடியோ போஸ்ட் பண்ண போகிறோம் முடிஞ்ச வரைக்கும். ஸோ சிஎஸ்எஸோட ஃபஸ்ட்டு வீடியோ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, சிஎஸ்எஸ் அப்படின்னா என்ன, எதுக்காக அதை யூஸ் பண்ணுறாங்க, அது சம்மந்தமான விஷயங்கள் எல்லாத்தையுமே நாம் பார்க்க போகிறோம். சரிங்களா? சிஎஸ்எஸ் அப்படிங்கிறது கேஸ்கேடிங் ஸ்டைல் ஷீட் அப்படின்னு சொல்லுவாங்க. அதான் அந்த பேர்லேயே இருக்குது பார்த்தீங்களா, ஸ்டைல் கொடுக்குறது. சரிங்களா? அதாவது ஒரு வெப்சைட் இருக்குன்னா அந்த வெப்சைட்டுக்கு வந்து ஸ்டைல் கொடுக்குறது. எல்லா விதமான ஸ்டைலும் வந்து நம்ம மேக்ஸிமம் சிஎஸ்எஸ் வச்சு தான் பண்ணுவோம், அப்படி தான் பண்ணணும். சரிங்களா? ஸோ சிஎஸ்எஸ் அப்படிங்கிறது வந்து ஒரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் கிடையாது. ஏன்னா ஒரு குறிப்பிட்ட டாஸ்க்கை, ஒரு கால்குலேஷனோ ஏதோ ஒரு டாஸ்க்கை பண்ணால் தான் அது ஒரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ். HTML CSSலாம் வந்து மார்க்கப் லாங்குவேஜ், அதாவது டிசைனிங்காக மட்டும்தான் நம்ம அதை யூஸ் பண்ணுறோம். சரிங்களா? அது வந்து எந்த டாஸ்க்கையுமே வந்து கம்ப்ளீட் பண்ணாது. ஸோ அது ஒரு மார்க்கப் லாங்குவேஜ். சரிங்களா? அடுத்து பார்த்திங்கன்னா CSS 1, CSS 2லாம் ஆல்ரெடி இருந்தது. ஸ்டாண்டர்ட் வந்து மாறிக்கிட்டே இருக்கும். இப்போ வந்து CSS 3 வந்து நம்ம வந்து யூஸ் பண்ணுறோம். சரிங்களா? அப்புறம் வந்து பூட்ஸ்ட்ராப் அப்படின்னு சொல்லி ஒரு ஃப்ரேம் ஒர்க் இருக்குது. சிஎஸ்எஸ்க்கு நிறைய ஃப்ரேம் ஒர்க் இருக்குது. ஃப்ரேம் ஒர்க் அப்படின்னா என்ன கேட்டிங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நான் இப்போது இந்த மாதிரி ஒரு சைட்டை ஒன்று க்ரியேட் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்களேன். ஒரே நிமிஷம். ஓகே, நான் இப்போ இந்த மாதிரி ஒரு சைட்டை க்ரியேட் பண்ணுறேன். இதில் பார்த்தீங்கன்னா மேலே இருக்கிற இந்த செக்ஷன் இருக்கு இல்லையா, இதை வந்து நேவிகேஷன் பார்னு சொல்லுவாங்க. இதே மாதிரி தான் மேக்ஸிமம் எல்லா வெப்சைட்லேயும் வந்து நேவிகேஷன் பார் இருக்கும். அது ஸ்க்ரீன் சைஸ் சின்னதாக மொபைலெலாம் வரும்போது இப்படி வரும். இந்த மாதிரி 3 பார் மட்டும் வரும். சரிங்களா? அதை கிளிக் பண்ணால் சைட்லேருந்து வர மாதிரி பண்ணியிருப்பாங்க. ஸோ இதே விஷயத்தை நம்ம திரும்ப எழுதுறதுக்கு இந்த மாதிரி எழுதி ஏற்கனவே ஒரு ஃபைலில் போட்டு வச்சுருப்பாங்க. அந்த ஃபைலை நம்ம அப்படியே எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். அதுதான் வந்து ஃப்ரேம் ஒர்க். சரிங்களா? இதை எதுக்காக சொல்கிறேன்னா, ஸ்டார்டிங்கில் சிஎஸ்எஸ் கற்றுக்கிட்டு இருக்கும்போதே சில பேர் வந்து ஃப்ரேம் ஒர்க் படிக்கிறீங்க, அப்படி படிக்காதீங்க. சிஎஸ்எஸ்லேயே நீங்கள் நல்லா உங்களோட ஓன் ஸ்டைலில் வந்து எழுதி பழகுங்க. அப்போ தான் நாளைக்கே யாருக்கு தெரியும், நீங்களே கூட ஒரு பூட்ஸ்ட்ராப் மாதிரியான ஒரு ஃப்ரேம் ஒர்க்கை வந்து க்ரியேட் பண்ண முடியும். ஸோ முடிஞ்ச வரைக்கும் ஃப்ரேம் ஒர்க்கை வந்து அவாய்ட் பண்ணுங்கள். அந்த கோர் லாங்குவேஜ்லேயே வந்து முதல்ல கற்றுக்கோங்க. சரிங்களா? அடுத்து பார்த்தீங்கன்னா, சிஎஸ்எஸ் இல்லாமல் ஒரு பேஜ் எப்படி இருக்கும். இப்போ இந்த பேஜ் பார்த்தீங்கன்னா எப்படி இருக்குது, அழகாக இருக்குது. நிறைய டிசைன்ஸு, ஃபாண்ட் ஸ்டைலு, இந்த மார்ஜின் பேடிங், இந்த மாதிரி நிறைய கான்செப்ட் இருக்குது. சப்போஸ் வந்து இதில் வந்து நான் இதில் இருக்கிற சிஎஸ்எஸ் ஃபைலை மட்டும் எடுத்து விட்றேன், எப்படி இருக்கும் அப்படின்னு பாருங்கள். இப்போ இதில் இருக்கிற நான் சிஎஸ்எஸ் ஃபைலை மொத்தமாக டெலீட் பண்ணுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா இப்படி தான் இருக்கும். சரிங்களா? ஸோ இந்த மாதிரி ஒரு பேஜை வந்து நாம் வந்து நீட்டாக ஸ்டைலாக டிசைன் பண்ணணும் அப்படின்னா சிஎஸ்எஸ் கண்டிப்பாக நமக்கு தேவை. சரிங்களா? சிஎஸ்எஸ் தான் வந்து ரொம்ப ஒரு மெயினானது. HTML கூட வந்து முழுக்க டேக்ஸ் தான், எந்தெந்த டேக்ஸ் எந்தெந்த இடத்துல யூஸ் பண்ணணும்னு தெரிஞ்சால் போதும். ஆனால் சிஎஸ்எஸ் தான் வந்து ரொம்ப முக்கியமானது. நம்ம பார்க்குற அளவுக்கு அது ஈஸி கிடையாது, ஆனால் வந்து ப்ராப்பராக கற்றுக்கிட்டால் அது ரொம்ப ஈஸி தான். சரிங்களா? அப்புறம் பார்த்திங்கன்னா ப்ரௌசர் டிஃபால்ட் ஸ்டைல், அதை வந்து நாம் பார்க்க போகிறோம். இப்போ ஒவ்வொரு ப்ரௌசரும் வந்து ஒரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜில் வந்து எழுதியிருப்பாங்க. சரிங்களா? அப்போது அந்த ப்ரௌசர் வந்து என்ன பண்ணும் அப்படின்னா, அந்த ப்ரௌசர் உள்ளேயே ஒரு சிஎஸ்எஸ் இருக்கும், ஒரு ஸ்டைல் ஷீட் இருக்கும். அந்த சிஎஸ்எஸ் ஸ்டைல் ஷீட் என்ன பண்ணணும்னா, இப்போ பார்த்தீங்கன்னா இது வந்து முழுக்க HTML மட்டும் தான் இங்கே இருக்குது, சிஎஸ்எஸ் எதுவுமே இல்லை. ஆனாலும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் இந்த கேப் விழுறது, லிங்க் எல்லாம் ப்ளூ கலரில் இருக்கிறது, அண்டர்லைன் வர்றது, இந்த மாதிரி விஷயங்கள், இந்த மாதிரி சில டிஃபால்ட்டான ஸ்டைலை வந்து ப்ரௌசர் அப்ளை பண்ணுது. சரிங்களா? ஸோ ஓகே, இது வந்து ஒரு நார்மல் HTML ஃபைல் தான், ஆனால் இருந்தாலும் நான் ஒரு சில டிஃப்ரென்ஷியேட் பண்ணி காட்டுறதுக்காக நான் வந்து என்னுடைய ஸ்டைலை வந்து நான் அப்ளை பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு ப்ரௌசரும் அப்ளை பண்ணோம். கொஞ்சம் வேரியேஷன் இருக்கும் சில ப்ரௌசருக்கு நடுவில், ரொம்பலாம் வேரியேஷன் இருக்காது. இப்போ பார்த்துக்கிட்டிங்கன்னா இது வந்து நான் குரோமில் ஓப்பன் பண்ணியிருக்கேன். இதே மாதிரி எட்ஜில், மைக்ரோசாஃப்ட் எட்ஜில் ஓப்பன் பண்ணுற பாருங்கள், அதுவும் வந்து கிட்டத்தட்ட இதே மாதிரி தான் இருக்கும். சரிங்களா? இது என்னோடய சிஎஸ்எஸ் வந்து இது வந்து ஓவர் ரைட் பண்ணிகிட்ருக்கு. நீங்கள் இதையும் இன்ஸ்பெக்ட் பண்ணி அதில் இருக்கிற அந்த சிஎஸ்எஸ் ஃபைலை எடுத்துக்கிட்டு பார்த்தீங்கனாலும் உங்களுக்கு ரொம்பலாம் வித்தியாசம் தெரியாது. ரெண்டு கிட்டத்தட்ட ஒரே மாதிரி தான் இருக்கும். ஸோ இது மட்டும் இல்லாமல் இன்டர்நெட் எக்ஸ்ப்ளோரரு, ஒபேரா மினி, வேறு என்ன இருக்குது, ஃபயர்ஃபாக்ஸு, இது எல்லாத்துலேயுமே வந்து கிட்டத்தட்ட ஒரே மாதிரி தான் வந்து டிசைன்ஸ் இருக்கும். சரிங்களா? இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு ப்ளூ கலரில் இருக்குது, இங்கே ஒரு ப்ளூ கலரில் இருக்குது. அதுக்கு வேறு எந்த ரீசனுமே இல்லை. இந்த லிங்க்லாம் ஆல்ரெடி கிளிக் பண்ண லிங்க், அதனால் அப்படி தெரியுது. சரிங்களா? ஓகே, அடுத்து பார்த்தீங்கன்னா இதெல்லாம் வந்து நீங்கள் வந்து உங்களுடைய ஓன் ஸ்டைல் சிஎஸ்எஸ் எழுதும்போது இதெல்லாம் வந்து நீங்கள் ரீசெட் பண்ணணும். ரீசெட் பண்ணால் தான் வந்து உங்களுக்கு என்ன சொல்கிறது நல்லது. இப்போ ஏன் கேட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், இப்போ இந்த இடத்துல இப்போ மார்ஜின் அப்படின்னா ஒரு கண்டென்ட்டுக்கும் ஒரு இது அந்த இடையில உள்ள கேப்னு வச்சுக்கோங்களேன். சும்மா இப்போ உங்களுக்கு புரியுறதா நான் சொல்கிறேன். இப்போ இதுக்கு நடுவில் உள்ள கேப் தான் வந்து மார்ஜின் வச்சுக்கோங்க. இப்போ நான் மார்ஜின் ஒரு 100 பிக்சல் கொடுத்தேன்னா அது 100 பிக்சல் ப்ளஸ் இந்த ஸ்பேஸையும் சேர்த்து எடுத்துக்கிடும். சரிங்களா? அதனால் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, ப்ராப்பராக ஒரு சிஎஸ்எஸ் எழுதும்போது, கோடு எழுதும்போது எல்லாத்தையுமே வந்து ரீசெட் பண்ணுவாங்க.
அதாவது இப்போ இதை பற்றி நீங்கள் எதுவுமே யோசிக்க வேணாம். இப்போ நான் இங்கே என்ன பண்ணுறேன் பாருங்கள், ஸ்டார் கொடுத்தா எல்லாமே செலக்ட் ஆகும். சரிங்களா? இதில் வந்து நான் என்ன கொடுக்குறேன், மார்ஜின் 0 அப்படின்னு கொடுக்குறேன். சரிங்களா? மார்ஜின் 0ன்னு கொடுத்தீங்கன்னா இப்போ பார்த்தீங்கன்னா அந்த கேப்பு போயிடுச்சு. இந்த மாதிரி வந்து நீங்கள் உங்களோட கோடை எழுதும்போது வந்து எல்லாத்தையுமே வந்து ரீசெட் பண்ணணும் ஃபஸ்ட்டு எடுத்த உடனே. சரிங்களா? இப்போ பாருங்கள் எல்லை அப்படின்னா லிஸ்ட்டில் இருக்கக்கூடிய ஸ்டைலை வந்து நான் எடுக்கிறேன். லிஸ்ட் ஸ்டைல் டைப் நன் அப்படின்னு சொல்லி. சரிங்களா? லிஸ்ட் ஸ்டைல் டைப் நன் அப்படி கொடுத்தேன்னா பார்த்தீங்களா அந்த லிஸ்ட்டில் இருக்கிற புல்லட் பாயிண்ட்ஸ் போயிடுச்சு. இதே மாதிரி ஏ கொடுத்து டெக்ஸ்ட் டெக்கரேஷன் கொடுத்தீங்கன்னா அந்த ப்ளூ கலர் அண்டர்லைன் எல்லாமே போயிடும். இந்த மாதிரி நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு எடுத்தோடனே ரீசெட் பண்ணி பழகணும். சரிங்களா? ஸோ இதுதான் வந்து சிஎஸ்எஸோட இன்ட்ரடக்ஷன். அடுத்தடுத்த வீடியோவில் வந்து நாம் வந்து ஃபர்தராக என்னென்ன பார்க்கணுமோ அதெல்லாம் பார்க்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இந்த வீடியோ பிடிச்சிருந்தனா ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஏதாவது டவுட் இருந்ததுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.